ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா குக்கிங் vlog. நான் இன்னைக்கு பன்னீர் பிரியாணி தான் செய்ய போறேன். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க. இங்க பன்னீர் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதை மேரினேட் பண்ணிடலாம். அப்புறம் அரிசி ஊற வச்சிடலாம். இப்போ பன்னீர் எடுத்து கிணத்துல கட்டிக்கலாம். இதுலயே சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம். சால்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம். பன்னீர் மாதிரி. அப்புறம் கொஞ்சமா பெப்பர். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சிடலாம். அப்பதான் பன்னீர்ல நல்லா ஊறும். அவ்வளவுதான், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. இது கொஞ்ச நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் மூடிடலாம். ஆனியன் கட் பண்ணிக்கலாம். நான் 3 ஆனியன் எடுத்திருக்கேன். நாலு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் கட் பண்ணிக்கலாம். ரெண்டு பெரிய பெரிய தக்காளி, 2 தக்காளி போட்டுக்கலாம். அவ்வளவுதான் காய்ஸ். இப்போ ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கேன். 4 பச்சை மிளகாய், 2 தக்காளி, புதினாவை தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. குக்கர் சூடாகட்டும். குக்கர் சூடாயிடுச்சு. இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ நெய் போட்டுக்கலாம். நெய் எண்ணெய் காஞ்சிச்சு காய்ஸ். ஆனியன் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் நல்லா கோல்டன் ஃப்ரைல வந்துச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு. இது பெரிய ஸ்பூன், அதனால தான் உங்களுக்கு கொஞ்சமா தெரியும். ஒரு ஸ்பூன் இருக்கும். உடனே தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளிலே கொஞ்சமா கல் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் தான் சேர்க்கிறேன். அரிசி எல்லாம் போட்டு அப்புறமா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம்.
தக்காளி நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ள நம்ம இன்னொரு சைட்ல பன்னீரை ஃப்ரை பண்ணலாம். இந்த பாத்திரத்துல வேற ஒட்டுமான்னு தெரியல பன்னீர். ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெய் போட்டுக்கலாம் இல்ல. நெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்ப பன்னீர் போட்டுக்கலாம். அப்படி போட்டுக்கலாம் மொத்தமா. எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இங்க பாருங்க, தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுல புதினா ஆட் பண்ணிக்கலாம். புதினா நல்லா அலசிக்கலாம். தண்ணி எல்லாம் நல்லா புழிஞ்சிட்டு அப்படியே இதுல போட்டுடலாம். புதினா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுல தயிர் ஆட் பண்ணலாம். வந்துட்டு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணியாச்சு. இதுல சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி பச்சை மிளகாய் வேற 4 சேர்த்துருக்கோம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் மிளகாய் தூள் வேணும்னா போட்டுக்கலாம். ஒரு சைடு வந்துட்டு பன்னீர் ஃப்ரை ஆயிடுச்சு. இன்னும் பிரியாணில ஸ்பைசஸ் எல்லாம் இன்னும் எதுவுமே சேர்க்கல. அதனால கரம் மசாலா பொடி ஆட் பண்ணிக்கலாம். வீட்லயே அரைச்சது. ஓபன் பண்ணாலும் நல்ல ஸ்மெல் வரும். கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இருங்க, இவ்வளவு போதும். ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்காங்க. நான் இதுலதான் ஒரு அழகு அரிசி போட்டிருக்கேன். இப்போ 1க்கு 1.5 தண்ணி ஊத்திடலாம். ஊத்திக்கலாம் இல்ல. 1 அரை, மொத்தமா 1.5 ஊத்திருக்கோம். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். டேஸ்ட் பார்த்துக்கலாம். காரம்லாம் ஓகே. உப்பு மட்டும் லைட்டா போட்டுக்கலாம். இவ்வளவு மட்டும் போதும். அவ்வளவுதான் காய்ஸ். தண்ணி கொச்சோடனே இப்ப அரிசி போட்டுக்கலாம். தண்ணி கொதிக்கிட்டோம். மழை வேற வர மாதிரி இருக்கு. நம்ம போய் துணி எடுத்துட்டு வந்துடலாம் மொட்டை மாடியில. கரெக்டா துணி எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் மழை பெய்யுது. இங்க பாருங்க, அதான் தூரல் போடுது. செம மழை காய்ஸ். தண்ணி நல்லா கொதி வருது. இப்ப ரைஸ் போட்டுக்கலாம். இங்க பாருங்க, தண்ணி நல்லா கொதிக்குது. ரைஸ் போட்டுடலாம். இப்போ அரிசி நல்லா கழுவி தண்ணி வடிகட்டி வச்சிருக்கேன். இது போட்டுக்கலாம்.
அரிசி போட்டாச்சு, அவ்வளவுதான். இப்போ ஒரு வாட்டி நல்லா டேஸ்ட் பண்ணி பாத்துக்கலாம். அரிசி போட்டதுக்கு அப்புறமும் காரம், உப்பு எல்லாமே கம்மியாகும். இருங்க, செக் பண்ணி பார்த்து சொல்றேன். இப்போ ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். போதும், எல்லாமே கரெக்டா இருக்கு. அவ்வளவுதான், எல்லாமே ரெடி. இப்ப பன்னீர் மட்டும் ஆட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் குக்கர். சூப்பரா ஃப்ரை ஆயிருக்கு பன்னீர். பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம் guys. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், குக்கர் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு விசில் வச்சா போதும். ரெடி ஆனதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி காட்டுறாங்க இந்த பன்னீர் எனக்கு. தண்ணி கொஞ்சம் குடிச்சிக்கலாம், வேலை செஞ்சு டயர்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு ரைத்தாக்கு ஆனியன் கட் பண்ண போறேன். கட் பண்ணியாச்சு. ரைத்தாவும் ரெடி ஆயிடுச்சு. குக்கர் இன்னும் விசில் வரல, விசில் வரட்டும். ஒரு விசில் வந்துச்சு, நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஓபன் பண்ணி பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு. ஓபன் பண்ணிடலாம் இப்போ. ஆஹா, சூப்பரா ரெடி ஆயிடுச்சு காய்ஸ். இது பாருங்க, நல்லா குச்சி குச்சா நிக்குது ரைஸ். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. பன்னீர் பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட பன்னீர் பிரியாணி வேற லெவல்ல ரெடி ஆயிடுச்சு. பிளேட்ல வைக்கிறேன் பாருங்க. ரைத்தா வச்சுக்கலாம். அவ்வளவுதான், நம்மளோட பன்னீர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ரைஸ் எல்லாம் பாருங்க, உடையாம எவ்வளவு சூப்பரா இருக்கு. நான் செஞ்ச பன்னீர் பிரியாணி எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு பாருங்க guys. ரைஸ் எல்லாம் ஒண்ணு கூட உடையவே இல்ல, சூப்பரா இருக்கு. அவ்வளவுதான் guys, நம்மளோட பன்னீர் பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நான் செஞ்ச மாதிரி நீங்களும் வருதுன்னு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது பாருங்க, கலரு, ரைஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கறேன். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றாங்க. சூப்பரா இருக்கு, எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு கைஸ்.
பன்னீர் பிரியாணி ரொம்பவே சூப்பரா இருக்கு. நீங்களும் அது மாதிரி செஞ்சு பாருங்க. இன்னைக்கு எங்க வீட்ல ரொம்பவே சிம்பிளான லஞ்ச் தாங்க. உங்க வீட்ல நீங்க என்ன லஞ்ச் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. புதுசா யாரா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாய்.